ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் போகிற பொண்ணுங்களாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கலாம், ஹோம் மேக்கராக இருக்கலாம், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூப்பரான ஹேக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடடா, இதெல்லாம் முன்னாடியே தெரியாமல் போச்சேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பரான ஹேக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் கிடைச்சா இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். கிச்சனில் அதிக நேரம் நின்று வேலை பார்க்குற லேடிஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் இந்த பாத வெடிப்பு. இந்த பாத வெடிப்பு வந்துருச்சு அப்படின்னா இதை சரி பண்ணுறது ரொம்பவே சிரமமான வேலை. நம்ம கோயில் மாதிரி இடங்களுக்கு செப்பலை கழட்டி விட்டுட்டு போகும்போது நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவலே ரொம்ப கம்மியாயிரும். இந்த பாதத்தில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு கேலஸ் ரிமூவர் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒன்று வாங்கினேன். இதில் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குது. இது ஆன் ஆஃப் பட்டன், பேக் சைடு ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம செல்ஃபோன் மாதிரி சார்ஜ் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சார்ஜர் இருக்குது. நம்ம இந்த மாதிரி சார்ஜ் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 45 நிமிஷம் தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும். இந்த கிரைண்டிங் ஹெட் 3 விதமாக கொடுத்துருக்காங்க. இது மைல்டு கிரைண்டிங், இது மீடியம் கிரைண்டிங், இது கோர்ஸ் கிரைண்டிங். நம்மளுக்கு எவ்வளோ திக்காக டெட் செல்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலை தண்ணியில் ஊற வைக்கணும்னால அவசியம் இல்லை. ட்ரையாக இருக்கிற காலில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது ஆன் பண்ணி அப்படியே மேலே வச்சுட்டா போதும். அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் அப்படியே ஈஸியாக வெளியில் வந்துடுது. எந்த ஒரு பெயினுமே இல்லை. நம்ம ஈஸியாக அதெல்லாம் தேய்ச்சி எடுத்துட முடியுது. ஒரு 5-10 நிமிஷம் நம்ம யூஸ் பண்ணால் போதும். கால் க்ளீனாக ஆயிடுது. இப்போ நான் காலை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். முன்ன இருந்ததை விட நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ஈஸியாக போயிருச்சு. பார்லரில் பெடிக்யூர் பண்ணின மாதிரி ஒரு 5-10 நிமிஷத்துலேயே ரொம்ப க்ளீனான ரிசல்ட் கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பார்லர் போய் பெடிக்யூர்லாம் பண்ண முடியாது, வீட்டிலையே செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கேலஸ் ரிமூவர் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா வேலை செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும். பெயின் எல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப சேஃப் தான். இந்த டிவைஸ்க்கு 1.5 வருஷம் வாரண்டி இருக்குது. சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதால பேட்ரி செலவும் இல்லை. ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 45 நிமிஷம் தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும். இந்த டிவைஸ் வாட்டர் ப்ரூஃபு, அதனால் பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இந்த ஹெட்டை தனியாக கலட்டி நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிக்க முடியும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். தலையில் பொடுகு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்கூல் போகிற சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பேனு ஈறு பிரச்சனை ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது. அதை எப்படி போக்குறதுன்னு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தலையில் பொடுகு இல்லாமல், பேனு ஈர் இல்லாமல், அரிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வேப்ப இலை. இந்த வேப்ப இலையை நம்ம ஒரு ஹேர் பேக் மாதிரி பயன்படுத்தும் போது அது ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த நீம் பவுடர் நம்மளுக்கு ரெடிமேடாகவே கிடைக்குது. நம்ம நீம் பவுடர் மட்டும் தனியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால் கூட வேறு சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து தான் நம்ம ஹேர் பேக் பண்ணணும். நம்ம இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது பேன் மட்டும் இல்லை, நம்மளுக்கு பொடுகு தொந்தரவு போயிடும், முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது, முடி நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளரும், ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு பிரிங்கராஜ் பவுடர் எடுத்துக்கிறேன். இது கரிசலாங்கண்ணி பொடி, முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவு நீம் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது பேன் போகிறதுக்காக. இது மீடியம் சைஸ் முடிக்கு, முடி ஜாஸ்தி இருந்தால் இன்னும் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. இது கூட இந்த ஆம்லா ரீத்தா சீக்கக்காய் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நெல்லிக்காய், பூந்தி கொட்டை, சீக்கக்காய் பொடி இருக்குது. அதனால் நம்ம இந்த ஹேர் பேக் போட்டதுக்கப்புறமா ஷாம்பு போட தேவை இருக்காது. இதுலேயே தலை க்ளீன் ஆயிரும். இந்த பவுடர் எல்லாமே ஆல்ப்ஸ் குட்னஸ்ங்கிற பிராண்ட்லேருந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் 100% நேச்சுரல் பவுடர். இதில் எந்த ஒரு கெமிக்கலோ ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவோ கலரோ எதுவுமே கிடையாது. நேச்சுரல் பவுடர்ஸ் நம்ம பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம்.
இது purple.comங்கிற வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. டீட்டெயில்ஸு லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். இதை வந்து தலையில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி உச்சந்தலையிலேருந்து ஆரம்பிக்கணும். கொஞ்சமாக முடியெடுத்து இந்த பேக்கை நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி தடவிட்டு ஒரு சின்ன கொண்டை மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேருந்து கொஞ்சம் முடியெடுத்து மறுபடியும் இது மேலேயே சுற்றி வைக்கணும். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் முடியெடுத்து நம்ம சுற்றிட்டே வந்தோம் அப்படின்னா ஈவனாக எல்லா பக்கமும் நம்ம பேக் அப்ளை பண்ணிடலாம். இது 1 மணி நேரம் தலையில் வச்சுருந்தா கூட முடி சரிஞ்சு கீழே விழுகாது. நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஷவர் கேப் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சுட்டு நம்ம வெறும் தண்ணியில் நல்லா அலசிக்கலாம். இதுலேயே அந்த பூந்தி கொட்டை சீக்கக்காயெல்லாம் இருக்கிறதால நம்ம தனியாக ஷாம்பு பயன்படுத்த தேவையில்லை. காஞ்சதுக்கப்புறம் முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, முடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக்கை ரெகுலராக பயன்படுத்தும் போது பேனெல்லாம் வந்து கண்டிப்பாக போயிடும். பேன் போனாலும் கூட அந்த ஈர் வந்து அப்படியே தான் ஒட்டிகிட்டு இருக்கும். மறுபடியும் ஒரு 10 நாள் கழித்து அந்த ஈரெல்லாம் பொறிஞ்சு மறுபடியும் பேன் பிரச்சனை வரும். அதனால் நம்ம க்ளீன் பண்ணும்போது பேனு ஈர் ரெண்டையுமே க்ளீன் பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணினது வந்து இந்த லைஸ் கோம். இந்த லைஸ் கோமை வந்து ஒரு மேஜிக் சீப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த பல்லெல்லாம் இப்படி நீள நீளமாக இருக்கும். அதில் குட்டி குட்டியாக கோடு இருக்கும். நம்ம மேலே இருந்து கீழே சீவும் போது பேனு ஈரு எல்லாமே வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இந்த வேப்ப இலை லைஸ் கோம் இதை ரெண்டையும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு பேன் கூட இல்லாமல் தலையை க்ளீனாக வச்சுக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில சமயம் நம்மக்கிட்ட இருக்கிற தங்க நெக்லஸ் வந்து ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த நெக்லஸ் போடும்போது ரொம்ப கழுத்தை ஒட்டி மேலே தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் இறக்கி போடலான்னு பார்த்தா இந்த பேக் செயினோட லென்த் வந்து பத்தாது. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம கடையில் கொண்டு போய் பேக் செயின் வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போல்லாம் பேக் செயின் பண்ணுறதுக்கே அரை பவுண்ட்லேருந்து 3/4 பவுண்ட் வரைக்கும் செலவாகுது. அப்படி எக்ஸ்ட்ராவாக காசு செலவு பண்ணாமல் இருக்கிற நெக்லஸை நல்லா இறக்கி போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஹேக் பார்க்கலாம். இது என்ன பெரிய விஷயம், ஆனால் இதுக்கு அந்த செயின் எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது வந்து நம்மளுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். இந்த மாதிரி 2 சைடும் ஹூக் இருக்கும். அதுக்கப்புறம் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீடு இருக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம நெக்லஸில் மாட்டி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு லென்த்து வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கயிறு பார்த்திங்கன்னா பேக் சைடில் இப்படி நீளமாக தொங்கிட்டு இருக்கும். அது பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த கயிறு யூஸ் பண்ணி போடும்போது நம்ம கோல்டு ஜுவல்லரியே பார்க்குறதுக்கு இமிட்டேஷன் ஜுவல்லரி மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். அதனால் இந்த கயிறு வந்து நிறையா பேர்த்துக்கு பிடிக்காது. இந்த கயிறு இல்லாமல் நம்ம நெக்லஸ் எப்படி இறக்கி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பேக் செயினுக்கு பதிலாக நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற மாட்டல் இல்லை பிரேஸ்லெட் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம லென்த்து வந்து அதிகம் பண்ணிக்க முடியும். மாட்டலோட ஒரு எண்டை இந்த ஹூக்கில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹூக்கை வந்து நம்ம நெக்லஸ் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக லென்த்து வந்து அதிகமாயிரும். நம்ம கொஞ்சம் இறக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி போடுறது சேஃபாக, அது கழன்றாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு சின்ன பீஸ் செல்லோ டேப் எடுத்து நம்ம சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போட்டுட்டு போகும்போது கூட நம்ம பயப்படாமல் சேஃபாக யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் நெக்லஸில் இங்கெல்லாம் டிசைன் இருக்குது, இதை இறக்கி போட்டால் ஆரம் மாதிரியே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாட்டலை விட கொஞ்சம் பெரிய பேபி செயின் ஏதாவது இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி லாங் செயின் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம சின்ன பசங்களுக்கு இதை ஒட்டியானமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேஃபாக இருக்கிறதுக்காக பேக் சைடு வந்து கொஞ்சம் செல்லோ டேப் சுற்றி விட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில சமயம் நம்ம சீக்கிரமாக கிளம்பி எங்கேயாவது வெளியில் போகணுங்கும் போது பார்த்தா இந்த பேண்ட்டில் ஒரு சைடு நாடா வந்து உள்ளே போயிடும். அது ரொம்ப இரிட்டேட்டிங்கான விஷயம். அதை ஃபுல்லாக வெளியில் எடுத்து நாடா கோக்கறக்கெல்லாம் நம்மளுக்கு டைமே இருக்காது. இப்போ இந்த பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாடா வந்து இங்கே இருக்குது. இதை சிம்பிளாக வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸி டிப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ ட்வீசரோ இல்லை சின்ன சைஸ் சிசரோ எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி உள்ளே விட்டு அந்த நாடாவை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த நாடாவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்படி வெளியில் இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் வெளியில் எடுத்துட முடியும். ஆனால் இந்த நாடா உள்ளே போகாமையே மெயின்டைன் பண்ணுறதுக்கு 2 சூப்பரான டிப் இருக்குது. அதில் முதல் டிப் வந்து நாடாவோட எண்டில் இந்த மாதிரி டைட்டாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நாடா வந்து உள்ளே போகாது. நம்ம இதை டெய்லியும் கழட்ட வேண்டியதில்லை. ஒரு தடவை போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பேண்ட் வேர் பண்ணும்போது இப்படியே வேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி டபுள் முடிச்சு வந்து நம்ம போட்டுக்கணும். இப்படி பண்ணும்போது நம்ம ஈஸியாக செக்யூர் பண்ணிக்கலாம். கழட்டும் போது இந்த மாதிரி கழட்டிக்கலாம். இது வந்து ஒரு எஃபெக்டிவ் மெத்தடு. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த முடிச்சு எப்போவுமே இருக்கும், பேண்ட்டு நாடாக உள்ளே போகாது. ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளான மெத்தட் இல்லை. எஸ்பெஷலி சின்ன பொண்ணுங்கள்லாம் இதை போட்டு கழட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இன்னும் ஈஸியான மெத்தட் வேணும் அப்படின்னா நம்ம பேண்ட்டு நாடா கட்டுற இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஜஸ்ட் பேக் சைடு வந்து இந்த இடத்துல வந்து அந்த நாடாவையும் அந்த பேண்ட்டையும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுக்கலாம். இப்படி ஒரே ஒரு தையல் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நாடா இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகாது. அதனால் நாடா உள்ளே போகிற பிரச்சனையே வராது. இது ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் டிஷர்ட் ப்ரா, மோல்டட் ப்ரா, இந்த மாதிரி விதவிதமான ப்ரா எல்லாம் கிடைக்குது. இதையெல்லாம் நீங்கள் வாஷிங் மிஷினில் டைரெக்டாக போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப்பெல்லாம் ஸ்பாயில் ஆயிரும். அந்த கப்பெல்லாம் சாஃப்டாக ஆகிட்டு ஷேப்லெஸ்ஸாக ஆயிரும். அப்படி ஸ்பாயில் ஆகாமல் இதையெல்லாம் சேஃபாக வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெட் பேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வாஷிங் மிஷினில் போடுறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்குள்ளே வந்து சாக்ஸு, கர்ச்சீஃபு அந்த மாதிரி சின்ன சின்ன துணியெல்லாம் போடலாம். இந்த மாதிரி மோல்டட் பிரேசியர்ஸ் எல்லாம் கூட நம்ம போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம வாஷிங் மிஷினுக்குள்ளே வச்சிடலாம். இதில் போட்டு துவைக்கும் போது அந்த ப்ராலாம் மித்த துணிகளோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு ஸ்ட்ரெச் ஆகாது. நம்மளுக்கு அந்த ஷேப்பெல்லாம் அப்படியே ரீட்டைன் ஆகும். புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் பண்ண டைம் இல்லை, நீங்கள் மெஷினில் போடணுங்கும் போது இந்த மாதிரி மெஷ் பேக்ஸ்குள்ளே போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.